ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாழை விருந்து. இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் உளுந்தும் கருவேப்பிலையும் நிறைய சேர்த்திருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 120 கிராம் உளுந்து எடுத்துக்கலாம். அதை அந்த எண்ணெயில் சேர்த்தி நல்லா வதக்குங்க. சிம்மிலே வச்சு இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டே இருங்க. உளுந்து ஓரளவுக்கு வறுபட்டதும் அதோட ஸ்மெல் நமக்கு நல்லாவே வரும். பாருங்கள், ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் ஒரு 15 நம்பர் காய்ந்த மிளகாய் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்தி நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லாவே வறுபட்டுடுச்சு. கலரெல்லாம் நல்லா மாறிடுச்சு. இந்த கலர் வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்தி அதையும் நல்லா வறுக்கலாம். இப்போ அதே கடாயில் இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை இதில் சேர்த்திக்கலாம். நான் ஒரு 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இதையும் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம கல்லுப்பு சேர்த்தி வதக்குறப்ப அந்த கருவேப்பிலை இருக்கிற தண்ணியெல்லாம் அதை எடுத்துடும். அதுக்காக தான் கல்லுப்பு சேர்த்திக்கிறோம். பாருங்கள், கருவேப்பிலை நல்லாவே கலர் மாறிடுச்சு. நல்லாவே உடஞ்சி பவுடர் ஆகிற அளவுக்கு இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாடிக்குள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை பொடியை வச்சு நம்ம கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் தேவைப்பட்ட முந்திரியும் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்திக்கலாம். சாதம் கொலையாக இருக்கக்கூடாது, உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கருவேப்பிலை பொடி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.